பொதுவா பார்த்தீங்கன்னா, திருமணமாகி போற பெண்களுக்கு மாமியார் கொடுமை வந்து ரொம்ப நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதோடைய காலகாலமா அது தொன்று தொட்டு இருக்கிறது. இப்போ ஒரு பொண்ணுக்கு அம்மாவே கொடுமை செய்றாங்க. அதுவும் பெருங்கொடுமையா நடக்குது. அதை பத்தி தான் அந்த பதிவு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா விஷயம் செய்றாங்க. இந்த திருமணமும் பெற்றோர்கள் பார்த்த மாப்பிள்ளைய தான் திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாப்பிள ரொம்ப நல்ல டைப். ரொம்ப அற்புதமான டைப்பு. இந்த பொண்ணு வந்து தன்னுடைய மகள் மாரி நெனச்சு வாழக்கூடிய மாமனார், மாமியார், அந்த குடும்பம். இந்த கணவனும் மனைவிக்கு அவ்வளோ மதிப்பு குடுக்கக்கூடிய பையனா இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, சுமூகமா போகக்கூடிய இந்த வாழ்க்கையில, வேற என்னங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு தாய் தான் பிரச்சனையா இருக்காங்க. அதாவது அவங்க சிங்கிள் பேரண்ட். அவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில குடும்பத்த விட்டு பிரிஞ்சு போயிர்றாரு. அப்போ 9, 10 வயசுலருந்து அவங்க தனிமையா இருந்து அந்த குழந்தைய வளர்த்திருக்காங்க. படிக்க வச்சிருக்காங்க, ஆளாக்கியிருக்காங்க, எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த அம்மா வந்து கல்யாணமெல்லாம் பண்ணி வச்சுருச்சு. அப்புறம் வந்து பையன் வந்து ஒரு பக்கத்து ஊர் தான். ரொம்ப தூரமெல்லாம் இல்ல. ஒரு 40 கிலோமீட்டருக்கு உள்ள தான் அந்த ஊரு. ஒரே சாதி சனத்துக்கு சேர்ந்தவங்க தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வசதி வாய்ப்புலயும் ஈக்குவல் தான். இந்த பொண்ணுக்கும் காடு, தோட்டம் இதெல்லாம் இருக்குது. விவசாயம் இருக்குது. அந்த அம்மா வந்து அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஆடு, மாடெல்லாம் இருக்கு. பண்ணையில ஆளுங்களும் வேலை செய்றாங்க. இந்த பையனுக்கும் காடு, தோட்டமெல்லாம் இருக்கு. அது இல்லாம நல்ல கம்பெனியில வேலை பார்க்குறாரு. நகரத்தில வேலை பார்க்குறாரு அவ்வளோதான். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில திருமணமாகி பிறகு இந்த அம்மாவுடைய குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. எப்படி மாற ஆரம்பிக்குது அப்படின்னா, இப்போ அந்த பையனுடைய வீட்ல போய் தான பொண்ணு தங்கணும். கட்டி குடுத்தோம்னா, யாரு மணமகனோ அவங்க சார்புல தான ஒரு பெண்ணு வாழணும். அப்படி தான முறை இருக்கு. இல்லைங்களா? அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, இந்த அம்மா என்ன பண்றது? மக வாழ்ற வீட்டுக்கு இந்த அம்மா வந்து வாரத்துக்கு 1 முறை, 2 முறை ஏதோ காய்கறி அது இதுன்னு கொண்டு போய் குடுத்துட்டு வர்றது. அப்புறம் 2 நாள், 1 நாள் இருந்துட்டு வருவாங்க. இது இப்படியே தொடர தொடர ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சுன்னா, அம்மா கூட இருக்கணும். அம்மா நான் தனிமையா இருக்கேன் அப்படின்னு ரொம்ப வந்து வேதனைப்பட்டு சொல்லி, இந்த பொண்ணுக்கு பெரிய மன உளைச்சல குடுத்து, ஃபோன்ல மணிக்கணக்குக்கு பேசி, இப்ப நல்லா இருக்கிற பொண்ணு வந்து அங்க இடைஞ்சல் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. அப்ப இந்த அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு பலவிதமான விஷயங்கள், அதாவது கெடுதலெல்லாம் சொல்லல. அம்மா இப்படி தனியா இருக்கிறேன். நான் ஒரே ஒரு ஆளா இருக்கிறேன். வாழ்க்கையில நான் என்னத்த அனுபவிச்சேன். உனக்காகத்தானே வாழ்ந்தேன். அப்படி வாழ்ந்தேன், இப்படி வாழ்ந்தேன். இன்னைக்கு நான் அம்போன்னு போட்டு என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு எல்லாம் போய் இந்த அம்மா புலம்பி அழுகுறது. இந்த அம்போன்னு விட்டு போறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன கான்செப்ட்னே தெரியல. ஒரு பறவை கூடு கட்டி குஞ்சு பொரிச்சு, அது வந்து ரெக்கை முளைக்கும் பொழுது, அந்த பறவை வந்து அந்த கூட்டவே கலைச்சிரும். ஏன்னா அந்த கூடு இருந்துச்சுன்னா, இந்த குஞ்சுக அந்த கூட்டுக்குள்ளேயே தங்கிரும். பறக்கறதுக்கான கான்செப்ட்டே இருக்காது அப்படின்னு தான் இயற்கையா அந்த கூட்ட கலைச்சு, அவங்கவங்க பாட்டுக்கு அவங்கவங்க வேலைய பாருங்க அப்படின்னு அந்த பறவை அந்த குஞ்சுகள கொத்தி கீழ தள்ளி விட்டுரும். அப்புறம் அது வந்து ரெக்க முளைச்சு, அதுவா பறந்து, அதுவா வந்து இரை தேடி, அதுவா சர்வைவல்ல வந்து தப்பிச்சு பொழைச்சு, அதுக்கப்புறம் பறக்க ஆரம்பிச்சு, அதோட வாழ்க்கைய பார்த்துக்கும். இது இயற்கையிலேயே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, மனித உறவுகள்ல பெத்தோம், வளர்த்தோம், கட்டி குடுத்தோம் அப்படின்னா, கல்யாணம் பண்ண பின்னாடி பெற்றோர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், பையனா இருந்தாலும், பொண்ணா இருந்தாலும், முந்தானையிலேயே கட்டி வச்சுக்கணும். எப்பொழுதுமே அம்மா, அப்பா அப்படின்னே அவங்க வாழணும் அப்படின்னெல்லாம் எதிர்பார்க்கிறது, எந்த விதத்தில சரி அப்படிங்கிறது தெரியல. இப்ப இந்த அம்மா அழுது புலம்பி, அத பேசி, இத பேசி, இந்த பொண்ணுடைய மனச வந்து ரொம்ப வேதனைப்படுத்தி, இந்த பொண்ணுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணிருச்சு. தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணி, அந்த பொண்ணு ஒரு அரை மெண்டல் மாரி ஆயிருச்சு. அங்க அந்த பொண்ணு சரியா சாப்பிடுறதில்ல. கணவன் கூட சரியா ஒத்துழைப்பிச்சு வாழக்கூடிய விஷயங்கள்ல வாழ்றதில்ல. பெரியவங்களுக்கு அப்பப்போ வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள், சமையல் இதுலலாம் கவனம் இருக்கிறதில்ல. அதுக்கப்புறம் குழந்தை ஆன பின்னாடியும், குழந்தையுடைய விஷயங்கள்லயும் அந்த பொண்ணு கவனமா இல்லாம, ஒரு விட்டேத்தியா, ஒரு மனம் உடைஞ்சு, மனக்குமுறல்ல அப்பப்போ போய் படுத்துக்கிறது, கதவு சாத்தி தனிமையில உட்காந்துக்கிறது, வேதனையில அழுகுறது, இந்த மாரியான வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சா குளிக்கிறதில்ல, பல்லு விளக்குறதில்ல, சரியா சாப்பிடுறதில்ல. பாதி நோயாளியாகவும், உடல் ரீதியாக, பாதி மனநோயாளியாகவும், அது மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுருச்சு. இங்க இந்த அம்மா ஃபோன போட்டு அழுகுறது, புலம்புறது, என் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு. உனக்கெல்லாம் இப்படி சீரும் சிறப்புமா கல்யாணம் நடந்துச்சு. நீ எல்லாம் வந்து வாழ போன இடத்துலலாம் பெரிய இடத்துக்கு போன. எனக்கெல்லாம் ஒரு கூலிக்காரனுக்கு தான் கட்டி குடுத்தாங்க. ஏதோ எங்க அப்பனம்மா சம்பாரிச்சு வச்ச இந்த காடு தோட்டம் இருக்கிறனால என் பொழப்பு நல்லாயிருச்சு. அதையும் வச்சு நானும் இதில பாடுபட்டு தான் உன்னை வளர்த்தனேன், ஆளாக்குனேன், படிக்க வச்சேன். அதுலேயும் இந்த காட்டுக்குள்ள உன்னை வச்சுட்டு, வயசு புள்ளைய வச்சுட்டு எப்படியெல்லாம் பாடுபட்டேன் தெரியுமா? இப்படின்னு அதாவது சுயபச்சாதாபத்த வந்து இந்த பொண்ணு மேல கொட்டி இந்த பொண்ண வந்து
பெரிய மன உளைச்சலுக்கே ஆளாக்கிட்டாங்க அவங்க அம்மா. இந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேலே சரி நீ போய் அம்மா கூடயே இருக்கிறேன் அப்படின்னு அங்கே போனாலும் இந்த பொண்ணுக்கு நிம்மதி இல்லை. இங்கே கணவன் வீடு, அங்கே அம்மா. அப்போது மாற்றி மாற்றி அங்கே அங்கே 2 நாள் இங்கே 2 நாள் அப்படி இப்படி உழண்டு அந்த பொண்ணு மிகப்பெரிய மன உளைச்சலாகி ஒரு மன நோயாளியாகவே ஆகிவிட்டது. இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இவங்க நம்மக்கிட்ட வர்றாங்க. அப்போ கணவன் தான் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர்றாங்க. இப்படி ஆயிடுச்சுங்கய்யா, இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்டது, கிரக நிலைகள் இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணும் பொழுது அப்போ சில விஷயங்களில் அது கிரகத்தினுடைய சாரங்களில் அது முன்ன பின்ன என்ன இருக்குங்கிறது அது விதிப்படியும் நடக்கும். அப்போது அதிலிருந்து சில விஷயங்கள் தீர்வு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை வர வச்சு அதுக்கப்புறம் பேசி அதை புரிய வச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே இவர்களை வழிக்கு கொண்டு வருவதற்கே கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. உலகம் என்பதே இந்த பிள்ளையாகத்தான் அவர்கள் வளர்த்திருக்காங்க. அதனால் அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. தங்கம் என்பதற்காக கண்ணில் எடுத்து குத்திக்க முடியாது. அது மாதிரி தான் உறவு என்றாலும் கூட ஒரு விதமான சுதந்திரம் இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவுகளையும் இருக்கணும், பெற்றோர்கள் குழந்தைகளுடைய உறவுகளையும் இருக்கணும். அனைத்து உறவுகளுக்குள்ளேயுமே ஒரு தனி மனிதனுக்கான அந்த உலகம் என்பதை அவரவர்களுக்கான தனித்தனி உலகத்தில் ஒவ்வொரு மனிதன் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு என்ன இயல்போ அந்த இயல்புக்கு நாம் வந்து அதனுடைய தன்மை உணர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் தான் மிகப்பெரிய அற்புதங்கள் இருக்கிறது. சில விஷயங்கள் வந்து நம்ம ஒளிவு முறை இல்லாத பேசி அவர்களுக்கு மிகச்சிறந்த தீர்வை கொடுத்து இன்றைக்கி வந்து நல்லா இருக்காங்க, புரிதலோடு இருக்காங்க. இப்போ அந்த அம்மா பாட்டுக்கு அந்த அம்மா அந்த இடத்துல வந்து அவங்களே இருந்து தன்னுடைய வேலையை பார்த்துக்கிறாங்க. இவங்க நகரத்திலிருந்து வேலைக்கு போகிறாங்க. மாமனார் மாமியார் குழந்தைகள் கணவனோடு அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்காங்க. வார இறுதியில் சனி ஞாயிறு அந்த மாதிரி வெளியே வந்துச்சுன்னா தாய் வீட்டுக்கு குடும்பத்தோடு போகிறாங்க. இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆகுதும் போய் தாயுடன் இருந்துட்டு சந்தோஷமாக குழந்தை குட்டியெல்லாம் காமிச்சிட்டு பேரம்பேத்தியெல்லாம் காமிச்சிட்டு விளையாண்டுட்டு வர்றாங்க. இந்த மாதிரி பொங்கல் தீபாவளிங்கிற அந்த சூழல் வரும் பொழுது மொத்தமாகவே அந்த அம்மாவுடைய இடத்துக்கு போய் மாமனார் மாமியார் சம்மந்தி எல்லாமே ஒரு 2-3 நாள் இருந்து இன்றைக்கி நல்லா கொண்டாடிட்டு வரக்கூடிய நல்ல உறவாக நல்ல புரிதலோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பேரன்பான ஒரு உறவை தான் அந்த அம்மா வந்து எதிர்பார்க்குது. அந்த உறவுக்காக ஏங்கித்தான் அந்த அம்மா இப்படியெல்லாம் வந்து விஷயங்களில் அறியாமல் செஞ்சுருக்காங்க. அப்புறம் அந்த அம்மாவை கூப்பிட்டு நம்ம தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதிக நேரம் பெண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசாதீங்க. ஒரு நாளைக்கு முடிஞ்சால் ஒரு முறை பேசுங்க, இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணி பேசுங்க. அதுவும் என்னம்மா ஏதுமா நல்லா இருக்கியா அப்படிங்கிற வார்த்தையோடு விட்டுருங்க. பழசை நினச்சே வாழக்கூடிய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு சூழல் தான் உருவாகும். அதிலிருந்து நீங்களும் வெளியே வர முடியாது, மற்றவங்களையும் அதுக்குள்ளே நீங்கள் இழுத்து போடுவது நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சுமூகமாக பேசி முடிவு பண்ணி அவங்க தெளிவான மனநிலைக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி நல்லா இருக்காங்க. அந்த குடும்பம் மட்டுமல்ல, இதை போல் பல விதங்களில் உறவுகளால் இந்த மாதிரி எமோஷனலால் பாதிக்கப்படுறவங்க எல்லாமே சேர்ந்து நல்ல புரிதலோடு வாழணும்னு நான் தாய் மாசாணி வேண்டிக்கிறேங்க. நீங்களும் இந்த மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்கள் நல்லா வாழணும்னு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் தாய் மாசாணியும் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். 16 செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி தலைத்தோங்க தாய் மாசாணி என்றும் துணையிருந்து காத்தருள வேண்டுகிறேங்க. நன்றி, வணக்கம். குருவே சரணம். தாய் மாசாணியை போற்றி போற்றி.